இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ரெஸ்க்யூ தான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊரில் ஒரு அண்ணா கால் பண்ணி அவங்க வீட்டு பக்கத்தில் பாம்பு ஒன்று வலையில் மாட்டியிருக்கு, அதை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நானும் குயிக்காக போயிருந்தேன். அங்கே போனதுமே அது என்ன பாம்புன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன பாம்பு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பெக்டக்கல்டு கோப்ரா, அது தமிழில் நாகப்பாம்பு. இந்த மாதிரி வலைகளில் மாட்டியிருக்கிற பாம்புங்களை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் பாம்பை பிடிக்கணும், அதே மாதிரி இன்னொரு கையில் நான் அந்த பாம்பை வந்து சிசரால் இல்லை கத்தியால் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நான் எக்காரணத்தை கொண்டு அந்த பாம்பை வந்து மேல் நோக்கி அந்த தலையை வந்து அமைக்கி பிடிச்சேன்னா அந்த பாம்புக்கு வந்து மூச்சு விட்றது கஷ்டமாகும். அதனால் சைடு வழியாக பிடிக்கணும். அதே சமயத்தில் அந்த பாம்பை எனக்கு அடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பாம்புங்க வந்து இந்த மாதிரி மாட்டி இருக்கும்போது அது ரொம்ப வலியில் இருக்கும். அப்போ வந்து தெரியாமல் நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த பாம்பு ரொம்ப நல்லாவே மாட்டி இருந்தது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. இந்த மாதிரி சீசரை வச்சு நான் கட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் அதை நான் வந்து காயப்படுத்திடக்கூடாது. அதில் ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வலைகளை எப்போயாவது யூஸ் பண்ணிங்கன்னா எங்கேயாவது ஏரி குளங்களை யூஸ் பண்ணும்போது அதோட தேவைகள் முடிஞ்சதும் எந்த உயிரினத்துக்கும் பாதிப்படையாத மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல சேஃபாக வைங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஃப் இல்லாமல் அங்கே கீழே போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன் ஏதாவது வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கருணையோடு நடந்துக்கோங்க. நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா கூட இந்த பாம்பு உயிரிழந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது வந்து ஹீட்டால் தாங்க முடியாமல் ரொம்ப டயர்டாகி அந்த பாம்பு வந்து சாகிற நிலைமையில் ஆகிடுச்சு. நான் எப்படியோ சீக்கிரமாக போய் அந்த பாம்பை வந்து உயிரை காப்பாற்றிட்டேன். என்னால் முடிஞ்சதை நான் ஒரு சின்ன சேவையை செஞ்சுருக்கேன். அது மாதிரி உங்களால் முடிஞ்ச சேவை, அந்த மாதிரி வலைகளை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போடுங்க. அதை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுங்க. கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உயிரினங்களை வந்து நீங்கள் காப்பாற்றலாம். தேங்க்யூ.